ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்லத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் நவம்பர் 29 சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் சந்திரன், கும்பத்தில் சந்திரன் குருவை போல செயல்படுகிறார். ஆனால் குரு 5ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளோட குதூகலம், மகிழ்ச்சி, சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, கமிஷன் வகை, கலைத்துறை அனைத்துக்கும் சாதகமாக இருக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால சில பேர் ஷேர் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பண்ணக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அவங்கவுங்க ஜாதகத்தில் ஷேருக்கு உண்டான யோகம் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யணும். லக்னத்தில் இருக்கிற சனியும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிந்தனையில் ஒரு விதமான எதிர்பார்ப்புகளோ கூடிய சிந்தனை இருக்கும். அதுபோக 8ஆம் வீட்டில் இருக்கிற புதனும் குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் எதிர்பாராத சில இன்ப நிகழ்வுகள், எதிர்பாராத அன்பு பரிமாற்றங்களும் நடக்கும். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனியும் லக்னத்திலேயே இருக்காரு. இன்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரிலாக்ஸேஷன், ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ரெக்ரியேஷன், பொழுதுபோக்குகள், குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறது. திருமண சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த வைபவங்களுக்கு ஈடுபடுதல் நல்லாயிருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, ரேவதி நட்சத்திரம். புதன் 8ல் இருக்காரு. அதனால் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்பாராததுன்னு அர்த்தம். ஆனால் குருவை போல செயல்படுகிறதுனால எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டியது. எதிர்பாராத ஒரு வேலையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் ஏற்படும். எதிர்பாராமல் சில பேருக்கு நோயிலிருந்து விடுபடுறது, வழக்கிலிருந்து விடுபடுறது, கடனிலிருந்து விடுபடுறது, இதுவும் நடக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து, சுக்கிரன் 10ஆம் வீட்டில், சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உழைப்பு சார்ந்த மாற்றங்கள், வேலையில் சின்ன சின்ன இன்டர்னல் சேஞ்சஸ் கொடுக்கும். கேது சுக்கிரனை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறதுனால வேறு இடத்துக்கு மாற்றப்படுதல், வேறு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல், இது மாதிரி நடக்கும். தொடர்ந்து பரணி நட்சத்திரம் தொடங்குது. புதன்கிழமை டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 5:59 வரைக்கும் சுக்கிரனுடைய செயல்பாடுகள். சுக்கிரன் விருச்சிக ராசியில் 9ஆம் வீட்டில் சனியினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தமாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு நன்மைகள் கொடுக்கும், வளர்ச்சிகள் கொடுக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:53 வரைக்கும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதனை போல செயல்படுகிறார். புதனும் 9லேயே இருக்கார். மார்க்கெட்டிங்கு மற்றும் கவுன்சிலிங், கன்சல்டிங், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துறது, மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அதாவது மீடியேட்டராக இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2:53 ரோகிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் உச்ச பலத்தில் இருக்கார். இது ஒரு சிறப்பான பலன்தான். ஐடியில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள். அதே போல் சுப காரியங்களுக்கு சிறந்த நாள். திருமண காரியங்கள் மற்றும் குழந்தை பிறப்பு, உறவுகள் மேம்படுத்திக்கொள், இளைய சகோதரம், மூத்த சகோதர சகோதரி உறவுகளை மேம்படுத்தி கொள்வதற்கு மிகச் சரியான நாள். இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:45 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். பாக்கியஸ்தானமான விருச்சிக ராசியில் 9ஆம் இடத்துல தன்னுடைய வீட்டிலேயே செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு.
நல்ல சிறப்பான நாள் தான். நல்ல ஈடுபாடுகள் கிடைக்கும், மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும், கவுன்சிலிங் நல்லாயிருக்கும், மேல் படிப்பு வெளிநாடு தொடர்பு நல்லாயிருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 8:48 தொடங்குகிறது. 4ஆம் வீட்டில் சந்திரன். அதே திருவாதிரைக்கு அதிபதியான ராகு 12ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கார். 4ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது உறவுகளுக்கு நல்லா இல்லை, தொழிலுக்கு பரவாயில்ல, மூலதனம் போட்டுக்கலாம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், கம்யூனிகேஷன் லாஜிஸ்டிக்ஸு இது மாதிரி அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிவுக்கு வருவது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 7ஆம் தேதி காலையில் 6:13. அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம். அப்போ குருவனுடைய பலாபலன் 4ஆம் வீட்டிலேயே குரு இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் நல்ல பலன்கள் நடக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இது அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுபடியும் குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கார், ராகு இருக்கார், புதனும் இருக்கார். அப்படிங்கிறதுனால பல வகையில் இந்த கிரகங்களின் மூலம் அடையக்கூடிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குருவாக விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் செயல்படுறார். இப்போ சனியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இந்த குரு சனி புதன் இந்த மூணுமே ரொம்ப நமக்கு கம்பைண்டாக இன்னைக்கு பலனாக செயல்படும். டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் 5ஆம் இடத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சனி லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம திறமை, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி பவரு, நம்மளுடைய ஆளுமை திறன், கிரியேட்டிவிட்டி மைண்டு, இதையெல்லாம் வச்சு ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏன்னா 10ல் இருக்கிற செவ்வாயினுடைய தொடர்பு நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அதே போல் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அட்டமாதிபதி சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எதிர்பாராத சில மாறுதல்கள், அது நல்ல மாறுதல்கள், எதிர்பாராத யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது. இன்றைய நட்சத்திராதிபதி சனி செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது மிக மிகச் சிறப்பு. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய செயல்பாடுகள், அதை ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உதவுறாரு. நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இப்போ 4ல் குரு வந்தாலும் கூட 12ல் ராகு இருந்தாலும் கூட குருவாக கனெக்ட் ஆகிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.